குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், 14th மெயின், 5th செக்டார், HSR லேஅவுட், பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். குருச்சரணம். எனது பிள்ளைகளும் இந்த உலக மக்களும் என்னுடன் இணைந்த என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லா வளமும் பெற்று வளத்தோடையும் வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஊருக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பல ரூட்டுகள் இருக்கும். இந்த வழியா போங்க, அந்த வழியா போங்க. அதே மாதிரி பல வழிகளையும் போகலாம். கார்ல போலாம், வண்டியில போலாம், ட்ரெயின்ல போலாம், பிளைட்ல போலாம், நடந்தே கூட போகலாம். அந்த மாதிரி தான். அதனாலதான் இப்ப பண வரவு அப்படிங்கிறதுக்கு நிறைய மேஜிக்ஸ் நிறைய நான் உங்களுக்கு இதை போடுறேன். அப்ப என்னது பண வரவுக்கு இவ்வளவு பண்றதா நாங்க அப்படின்னா சும்மா தானே இருக்கப்ப ஜாலியா பண்ணி பாருங்க. ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகும், அவ்வளவுதான். ஏன்னா நான் இன்னைக்கு பேச போறது கேண்டில் மேஜிக். நான் கேண்டில் தான் போட்டிருக்கேன். நான் மெழுகு ஒட்டி அப்படிலாம் நான் தமிழ்ல போடல. கேண்டில் மேஜிக், பண வரவுக்கு கேண்டில் மேஜிக், அவ்வளவுதான். இப்ப இந்த பண வரவுக்கு மட்டும்தான் இதை பண்ணணுமா அப்படின்னா நிறைய விஷயங்களை பண்ணலாம் கேண்டில் மேஜிக். ஆனா அதற்கு வேற ரூல்ஸ் இருக்கு. வேற எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு பண வரவு சொல்லி தரப்போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு கிரீன் கேண்டில் இப்படி எடுத்துக்கலாம். இல்லாட்டா இந்த மாதிரி டீ கேண்டிலும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்க எப்படி ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ ஒரு கிரீனா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. கிரீன் கிடைக்கலன்னா நோ ப்ராப்ளம், டேக் ஒயிட் கேண்டில். புரிஞ்சிச்சா? தப்பு இல்லை. கிரீன் இருந்தா நல்லது, இல்லைன்னா ரொம்ப நல்லது. சோவட்டா. புரிஞ்சிச்சா? அதை எடுத்துக்கிறீங்க. இப்ப இந்த கேண்டில்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத அடுத்தபட்சம். அதுக்கு முன்னால முதல்ல நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய பாஸ்ட் பவருக்கு வந்துடும். இப்ப என்னென்ன பாஸ்ட் பவர் வேணும் அப்படின்னா ஸ்கிராந்தஸ், இம்பேஷன்ஸ், வைல்ட் ரோஸ், ஒயிட் செஸ்னட். நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். ஸ்கிராந்தஸ், இம்பேஷன்ஸ், வைல்ட் ரோஸ், ஒயிட் செஸ்னட். இம்பேஷன்ஸ்ல எப்படின்னா இந்த நொடியில படம் வரணும், இம்பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இந்த இதை நீங்க வாயில 2 பரட்டை போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லாட்டா அத தித்துனூண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆலிவ் ஆயில்ல அதை போட்டுக்கணும். 2 பல்லட்டை ஆலிவ் ஆயில போட்டு அப்படியே கரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணியிலையும் போட்டு கரைச்சிக்கலாம். ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்ல 2 pellets தண்ணியில கரைச்சிக்கிறீங்க. இது ஒரு பக்கம் ரெடியா வச்சுக்கணும். புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது என்னன்னா அந்த கிரீன் கேண்டில் சொன்னேன் இல்லையா, இது என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் நீங்க எழுதணும். உங்க பேரை எழுதணும், முழு பேர் எப்படி எழுதணும். பேர் எழுதிட்டு அப்புறம் அடுத்த சைடு என்ன எழுதுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணும் அதை எழுதுறீங்க. 2 கோடி வேண்டும் எழுதக்கூடாது. 2 கோடி அதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்ததுல ரேசியல், RAZIEL, ரேன்னா ரேசியல், ஜியன்னா அப்புறம் இல்ல நீங்க போட்டுக்கோங்க தமிழ்ல. புரிஞ்சுதா? ஏன்னா அவங்கதான் அது ஏஞ்சல், கொண்டு வர ஏஞ்சல். கேண்டில்னாலே அது ஏஞ்சல் புரிஞ்சுக்கணும். கேண்டில் ஏஞ்சல் மேஜிக் தான் வரும். சோ ரேசியல் அப்படிங்கிற ஏஞ்சல் ஒரு பக்கம், உங்க பேர் ஒரு பக்கம்,
இந்த ரெண்டுக்கு ஊடையில உங்களுக்கு என்ன எவ்வளவு வேண்டும் புரிஞ்சு அவ்வளவுதான். வேண்டும் எழுதக்கூடாது, எவ்வளவு தேவையோ அதை மனசுல நினைச்சு அதை நம்பரை மட்டும் எழுதிடணும். புரிஞ்சுச்சா? இது எழுதிட்டீங்க. இதுக்கு மந்திரம் இருக்கு, இன்னொரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை அடியில எழுதலாம். இதாவது 741 எனது 741 நம்பர். அதை இந்த கேண்டில்லே எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 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 ஷீட் எடுத்து அதுல எழுதுறீங்க 741. அதை எழுதிட்டு எனக்கு எவ்வளவு பணம் வேணும் இவ்வளவு. ஆனா முதலே தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்ப பணம் கேட்டாலும் அதனுடைய தாற்பயத்தை கேளுங்க. இதுக்கு இதுக்கெல்லாம் எவ்வளவு, எனக்கு மொத்தம் எவ்வளவு, அதை முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் கேட்கணும். புரிஞ்சிச்சா? அப்ப கசானா ஒரு ஒண்ணுக்குமே ஒரு யோசனையே இல்லாம ஒரு 2 கோடி கொடுங்க, ஒரு 4 கோடி கொடு, அப்படி பிரபஞ்சத்தை கேட்ட பிரபஞ்சம் சிரிக்கும் உங்களை பார்த்து. இவனுக்கு என்னன்னே தெரியல, எதுக்குன்னே தெரியல, எதுக்கு இப்படிலாம் ஆயரா அப்படின்னு நினைக்கும். புரிஞ்சிச்சா? பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது காரணத்தோடும் காரியத்தோடு இருக்கணும். புரிஞ்சிச்சா? நீங்க பிரபஞ்சத்தை கேட்கிறப்ப அது நான் மணி மேஜிக் கிளாஸ் எங்களோட இருக்கும் எனர்ஜினஸ்ல சூப்பர் கோர்ஸ். அது எப்படின்னா யூ ஷுட் நோ, அது எனக்கு இது கிடைக்குமா, இதை பண்ணோட கிடைக்குமா, முதல்ல எதை செஞ்சாலும் டவுட் இல்லாம செய்யணும். புரிஞ்சுதா? உங்களுக்கு நம்பிக்கை வேணும், அந்த கை இருந்தா தான் அது உருப்பிடும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி மேஜிக்லாம் செய்யறப்ப ஏக்கிக்கா உனக்கு நம்பிக்கையெல்லாம் வேண்டாம், அதுவே செய்யும். புரிஞ்சிச்சா? ஆனா சில விஷயங்கள் நீங்க பண்றப்ப அது கட்டாயமா நீங்க அதை பிலீவ் பண்ணி ஆகணும்ல, அப்பதானே அது நடத்தும். அதுவும் நம்ம பிரபஞ்சத்தை நீங்க கேட்டீங்கன்னா சத்திய பிரமாணம் அது கொடுக்கும். பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, பிரபஞ்சம் நீங்க எப்படி கரெக்டா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க எதுக்காக கேக்குறீங்க, அதுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவை இல்லையா, அது ஒரு பட்டியல் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு எனக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்திய பிரமாணம் கிடைக்கும். அதை நீங்க ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் இவ்வளவு கேட்டா எப்படிங்க கிடைக்கும், நானே என்ன வேலை பாக்குறேன், எனக்கு நான் என்ன படிச்சிருக்கேன், அதெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க படிச்சிருக்க வேண்டியது இல்லை, நீங்க உத்தியோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது வரும். எப்படி வரும்? அதுதான் பிரபஞ்சம். நம்ம எப்படி வந்தோம், அப்படியே அம்மா அப்பா கிட்ட, இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த அட்ரஸ்ல, நான் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அம்மா அப்பாவுக்கு இந்த அட்ரஸ்ல நானு இப்படி பொம்பளை பிள்ளையா போய் பிறக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோமா? இல்ல உங்க அப்பா கிட்ட கேட்டீங்களா? ஐயோ இந்த அப்பா அம்மாக்கு நான் பிள்ளையா பிறக்கணும் யாராவது கேட்டோம்? நம்ம கேட்டா பிறந்தோம்? நான் கேட்கறது பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாம் அது எப்படி பிரபஞ்சத்துல வந்துடும் அப்படின்னு நினைச்சது இதுவும் தான் வரும். ஏன் நீங்க கேட்டு பார்க்கல, இந்த நம்பர் வீட்டுல நான் பிறக்கணும், யாரும் கேட்டு பிறக்கல, பிறக்கவும் முடியாது. அப்படி நான் இப்ப கேட்கறாண்டா, நான் கேட்க போற ஆளே வேற மாதிரி இருக்கும். அடுத்தபடி நான் கேட்கலான்னு இருக்கேன், கேட்டு எழுதி வைக்க போறேன், எழுதி வச்சுட்டு. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க கேட்டு பிறக்கல கண்ணுங்களா, பிரபஞ்சம் பண்ணுச்சு. அது நம்புறீங்கல்ல, நீங்க முழு உருவமா இருக்கிறீங்க, அது பிரபஞ்சம் உங்களை உருவாக்கி இருக்கு இல்லையா? அப்ப இந்த பிரபஞ்சம் ஏன் என்னை ஏழையா படிச்சது அப்படி நீங்க கேட்கலாம். அது எங்க படிச்சது உங்களை ஏழையா நீங்க ஆக்கிக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்க மனசு உங்க புத்தி இது ரெண்டு இணையணும். இணைஞ்சு இத்தனை ஸ்பீச்சஸ் பாக்குறீங்கல்ல, ரெண்டு உருப்படியா செஞ்சுட்டீங்கன்னா நடந்துடும். புரிஞ்சுதா கண்ணுங்களா? பிரபஞ்சம் என்னைக்கு ஏழை கிடையாது. அதுல இருந்தா என்ன பண்ணா, விமானத்தை படைச்சான். அதுல இருந்தா சக்தி ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம வீட்டுல லைட் எரியுது, எத்தனையோ இல்லையா நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தட்டினா அப்படி ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நாங்க ஜூம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. இவ்வளவு நடக்குங்கிறப்ப ஒய்நாட் இதுவும் நடந்தாலும் அவங்க பிரபஞ்சத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த கேண்டில் மேஜிக் சூப்பர். எப்பவுமே கேண்டில் மேஜிக் பண்ணா நல்லா இருக்கும். நான் உங்களுக்கு ஏஞ்சல் சொல்லிட்டேன், எழுதிட்டீங்க. அப்ப மந்திரங்கள் இருக்குது. இதுக்கு ரெண்டு மந்திரம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்னு நம்ம ஊர் மந்திரம் ஸ்ரீம். ஸ்ரீம்னாலே அம்பாளுக்குரியது, பைசாக்குரியது. அப்புறம் இன்னொரு மந்திரம், இது கொஞ்சம் ரொம்ப இது வேற மாதிரி பவர். ரெண்டாவது மந்திரத்தை சொல்றேன், மகா மயூரி மகாஸ்தாம பிராப்த. மகா மயூரி மகாஸ்தாம பிராப்த. இது அடிக்கடி இந்த மந்திரத்தை இன்னொன்னு சொல்லுவேன். இந்த மந்திரம் நீங்க சொல்லணும். புரிஞ்சிச்சா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டில பத்த வச்சுக்கணும். நான் என்ன பண்றேன்னா, இது கேண்டில் ஹோல்டர்ஸ் வச்சிருப்பேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி இது என்னத்துல செய்யப்பட்டது, இந்த பாருங்க இது எதுல செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாமே நம்ம ஹிமாலயன் ராக் சால்ட். புரிஞ்சுக்கோங்க, ஹிமாலய ராக் சால்ட். முக்கியமா நான் ரொம்ப பவர்ஃபுல் வேணும்னா இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறது இதுக்குள்ளதான் பண்ணுவேன். இது மாதிரி இருக்கிறதுலதான் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பவரா இருக்கும். கொஞ்சோண்டு எரிய விட்டு இதுக்குள்ள ஊட்டிட்டு அப்படி வச்சுங்கன்னா நின்னுக்கிறோம்.
புரிஞ்சிச்சா? நிக்காத விழுந்ததுமே நினைக்க வேண்டாம். கொஞ்சம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னு நின்னுக்கிறோம். புரிஞ்சிச்சா? இதுல நான் என்ன சொல்லிருக்கேன், 3 எழுதணும். உங்க பேரு, ரீஜியல் நேம், எவ்வளவு தேவை அப்படின்னு அடியில முடிஞ்சா 741 எழுதிடணும். புரிஞ்சிச்சா? இன்னொரு பேப்பர்ல என்னென்னலாம் வேணுங்கிறத எழுதி உங்களுக்கு இது எல்லாத்தையுமே எழுதுறீங்க இல்ல. இந்த மகாமயூரி மகாஸ்தாம பிராப்த மந்திரத்தில் இருக்கீங்க, 741 எழுதிடுவீங்க இல்லையா? ரேசியல் எழுதி அந்த பேப்பர் கடையில எனக்கு இவ்வளவுலாம் எனக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதி இந்த உங்களுடைய இதுக்கு அடியில வச்சிடலாம். நான் சொல்றது என்கிட்ட இருக்கு ஹிமாலய ராக் சால்ட் எனர்ஜி இருக்குது. இதை வாங்க முடிஞ்சவங்க தான் வாங்கி பண்ணுவீங்க, வாங்க முடியாதவங்க நோ ப்ராப்ளம். ஏதாவது கேண்டில் ஹோட்டல்ல வச்சுக்கோங்க. கேண்டில் மட்டும் எப்பவும் தரையிலையோ இதுலயோ கொடுத்தாதீங்க. புரிஞ்சா? பத்த வைக்காதீங்க கண்ணுங்களா. அதுக்கு ஏதாவது ஒரு தட்டு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அது எவசர தட்டு இருக்க வேண்டாம், காப்பர் பிளேட் வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? அது மேல வச்சீங்கன்னா தான் நல்லது. புரிஞ்சுதா? வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் நான் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இது மாதிரி பணம் வேணும்னா நான் இது மாதிரி எதுவும் வச்சுக்கோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் கேண்டில் மேஜிக் ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்கறதுனால இதெல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். இது எல்லாமே எந்த உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அப்ப இந்த கேண்டில் இருந்தா என்னங்க பண்றது? அந்த கேண்டில் இது பண்ணணும்னா இதுல இந்த சைட்ல எல்லாம் எழுதும். 3லயும் 1 2 3 4 சைஸ் எழுதிக்கிறோம். பேரு என்ன 741 ரேசியல அப்படி எவ்வளவு அப்படி எழுதிவீங்க. இதுலயே எழுதிக்கலாம், சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறவங்க. இது கலர் கேண்டில் கிடைச்சதுன்னா நல்லது. டீ கேண்டில் பாங்க. கிடைக்காதவங்க நோ ப்ராப்ளம், என்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சா? இப்ப நாங்க இந்த கேண்டில் எப்படி அப்படின்னா, இப்ப எனர்ஜி நெஸ்ட்ல இத்தனை கலர் கேண்டில் கிடைக்குது. ஏன் அப்படி பண்றோம்னா, நாங்க நிறைய கேண்டில் மேஜிக் பண்றோம். இது எல்லாமே ஆயுர்வேதம் கலந்தது, அதாவது மூலிகைகள் கலந்த ஒரு கேண்டில்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை சேர்த்திருக்காங்க. இப்ப பணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் இருக்கு. அதனால அந்த கேண்டில் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சிச்சா? நாங்கன்னு இல்ல, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த மகாமயூரி மகாஸ்தாம பிராப்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்க பேர என்ன பண்ணுங்க, இப்படி வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த நடுவல் இருக்கு இல்லையா, நடுவல்ல வச்சு இந்த தம்னு சொல்ற நம்ம பெருவிரல்ல தொட்டு அப்படி மேல வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சு அப்படி வச்சுக்கோங்க. இந்த முத்திரையும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே நம்ம குபேர முத்திரையும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அப்ப மகாமயூரி மகாஸ்தாம பிராப்தன்னு நீங்க 9 தடவை சொல்லலாம். ஸ்ரீம் 108 தடவை கூட சொல்லிக்கலாம். எது வேணுமாலும் சொல்லிக்கணும். சரி, இப்ப கிரீன் கார்டில் எரிஞ்சிட்டு என்னங்க பண்றது? இதெல்லாம் எழுதிட்டு ரெடியா வச்சுங்க. ஒரு சின்ன ஒரு 3x 3 5 சென்டிமீட்டருக்கு 5 சென்டிமீட்டரோ ஒரு சின்ன என்ன பண்ணிக்கணும், நீங்க ஒரு கிரீன் சாட்டின் கிளாத் இல்ல சாட்டின் கிளாத் தான் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களும் எல்லா கலர்லயும் வச்சிருப்பேன். நான் அந்தந்த காரியத்துக்கு அந்த மாதிரி கிளாத் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஈவன் சாதம் போறப்ப கூட அங்க என்ன பண்ணியிருந்தேன்னா, இவ்வளோ காயின்ஸை கட்டி எடுத்து சமைச்சிட்டு போனேன். என் காத்தெல்லாம் பாடலாம் போனேன். போய் அங்க குபேர கொடுத்து வாங்கினேன் காயின்ஸ் எல்லாம். புரிஞ்சிச்சா? வாங்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்தேன். ஒரு 1000 காயினுக்கு மேலேயே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த காயின்ஸ் இருக்குல்ல, எப்பவுமே காயின் வரப்ப 1 2 நார்த் உங்களுடைய தென்மேற்கு முறையில போட்டு விட்டுறணும். புரிஞ்சிச்சா? பவர் பண்ணி வைக்க படிச்சவங்க எல்லா மந்திரத்தையும் போட்டு பண்ணுங்க. இப்ப நான் வைக்கிறேன் எப்படின்னா, 1 2 3 4 5 6 இப்படி சுற்றி அந்த காயினை வைக்கணும். இதுக்கு பேர் கிரிட்னு பேர். இந்த கிரிட்டுக்குள்ள இந்த கேண்டில் எரியணும். இப்ப இந்த கிரீன் கேண்டில் நம்ம என்ன பண்ணோம், அனாயிட்டிங் த கேண்டில்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா, இந்த கேண்டில் எப்படி பவர் பண்றது அப்படின்னா, நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்களை, ஸ்கிலாந்தஸ், இம்பேஷன்ஸ், அப்புறம் வைல்ட் ரோஸ், ஒயிட் செஸ்னட் இதெல்லாம் கலந்து கொஞ்சோண்டு 2 பலட் எடுத்து கழுவி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில கொஞ்சோண்டு இது பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னா, அந்த ஆலிவ் ஆயில எடுத்து இந்த கிரீன் கேண்டில்ல மேல தடவும். எங்க நீங்க எழுதுனதுக்கு அப்புறம் ரேசியல், உங்க பேரு, எவ்வளவு அமௌண்ட், கீழே 741 இதெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த ஆலிவ் ஆயிலையும் என்னது உங்களுடைய இந்த ஸ்கிலாந்தஸ், இம்பேஷன்ஸ், ஒயிட் ரோஸ், ஒயிட் செஸ்னட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஆயில் எடுத்து அது அனாயிட்டிங்னு பேரு. இந்த அனாயிட்டிங் எப்படியமா பண்ணலாம், வெறும் ஆலிவ் ஆயில கூட நீங்க தடவிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நான் கூட கொஞ்சம் பவர் சேர்க்கறதுக்காக என்ன பண்றேன், பாஸ்போர்ட் அப்படியே கலந்துக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா சுத்தி இந்த 7 காயின் வைக்கணும். 1 ரூபி காயினோ 5 ரூபா காயினோ ஏதாவது ஒரு டினாமினேஷன் எடுத்து அதை வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு என்ன பண்ணி கொஞ்சம் பட்டையை எடுத்து வச்சுக்கணும். 3 துண்டு வச்சுக்கோங்க. 3 துண்டு பட்டை, இது 6 காயின். நம்ம டெஸ்ட் வந்துடும். புரிஞ்சிச்சா? அப்ப இந்த துணியில இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மந்திரத்தை, ஸ்ரீங்கிற மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க. இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு சொல்றீங்க. புரிஞ்சிச்சா? இந்த முத்திரையை வச்சுட்டு சொல்லிட்டு, இல்லாட்டா நீங்க குபேர முத்திரம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த மந்திரம் எப்படின்னா, நீங்க மகாமயூரி மகாஸ்தாம பிராப்த, இத நீங்க 9 தடவை சொல்லலாம், 24 தடவை சொல்லலாம், 54 தடவை சொல்லலாம். மகாமயூரி மகாஸ்தாம பிராப்த 108 முறை சொல்லிக்கலாம். இப்ப நான் இதை இடத்துல விழுந்துருவாங்கனால நான் இந்த கேண்டில் பண்ணேன். இந்த கேண்டில் தான் நீங்க இதெல்லாம் பண்ணணும். ஞாயிற்றுங்கிறது இதை எடுத்துட்டு இதுலதான் இந்த ஆலிவாயில லேசா தடவணும். இந்த பாஸ்பவரை கலந்ததை தடவணும். தடவிட்டு திரும்ப அப்படியே இதை வச்சிடணும். இதை வச்சதுக்கு அப்புறமா இந்த மெழுகுவத்தி எரியும். அப்ப 1 நிமிஷம் அந்த முத்திரையை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, மினிமம் 1 மினிட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க தியானம் பண்றீங்க. ஒரு 1 மினிட் கையை வச்சுக்கிட்டு இந்த முத்திரையோ இல்லட்டா குபேர முத்திரையோ வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ மனசுக்குள்ள சொல்லணும், வெளியில சொல்ல வேண்டாம். எப்பவுமே நீங்க சாமி பேச மந்திரங்கள் சொல்றது சரி, உங்க நாக்கு மேல இருந்தா ரொம்ப பாவம். அதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிச்சா? அதை பண்ணிட்டு அந்த பேப்பர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அதை இந்த மெழுகுவத்தில கடைசியா எரிச்சிருங்க. அது 1. 2வது இந்த காயின்ஸை எடுத்துடணும். இந்த காயின்ஸை எடுத்து அந்த பச்சை துணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த பட்டையை அதிகமா சேர்த்து அதை தூக்கி கட்டிடணும். கட்டி எடுத்து உங்க பீரோல வச்சுக்கிறீங்க. உங்களால சின்னதா இருந்துச்சுன்னா பெட்டர். நீங்க கையில தூக்கி போக முடியுமானும் கையில வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? இத பண்ணீங்கன்னா போதும், கிடைக்கும் பணம் வரட்டும். புரிஞ்சிச்சா? மணி எல்லாரும் கிடைச்சு நீங்க எல்லாம் உங்களுக்காக மட்டும் நினைக்காம முடிஞ்சவங்க இதை செஞ்சு அடுத்தவங்க கொடுக்கணும்னு நினைங்க. அப்ப நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சா? I love you. ஆன்லைன்ல முடிச்சது. குட் லக். பாய்.